ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் மேக்ஸிமம் சப்பரே. இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 53ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ ஒரு அரே ஆஃப் இன்டிஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல எந்த சப்பரே லார்ஜஸ்ட் சம் வச்சிருக்கோ அந்த சம்மை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சப்பரேனா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு அரேல இருக்கிற கண்டினியூவஸ் பார்ட்டை தான் சப்பரேன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ -2 1 3 இதுவும் சப்பரே தான். ஸோ 4 -1 2 1 இதுவும் சப்பரே தான். -5 4ம் சப்பரே தான். பட் இப்போ வந்து ஒரு -2 1 -3 எடுத்துட்டு 1 -5 4 எடுத்தா இது ஒரு சப்பரே கிடையாது. ஸோ இது கண்டினியூஸா இல்லை. ஸோ இது ஒரு சப்பரே கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூட் ஃபோர்ஸில் சால்வ் பண்ணலாம். பட் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா, நான் சம்டைம்ஸ் வந்து சில டெஸ்ட் கேஸ் வந்து நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு அரேல. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து எரர் வரும். ஸோ இது வந்து டைம் லிமிட் எக்ஸிஸ்ட்னு ஒரு எரர் வரும். டிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரர் வரும். ஸோ நம்ம வந்து ஆப்டிமைஸ்டு அப்ரோச் தான் பார்க்க போகிறோம். கடான்ஸ் அல்காரிதம்னு ஒரு அல்காரிதம் வச்சு இதை சால்வ் பண்ண போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இப்போ கடான்ஸ் அல்காரிதம்னா என்னன்னு பார்த்தோம்னா, கடான்ஸ் அல்காரிதம்னா இப்போ ஒரு அரேல எல்லா எலமெண்ட்டும் டிராவர்ஸ் பண்ணும். எல்லா எலமெண்ட்டும் டிராவர்ஸ் பண்ணிட்டு எவ்ரி எலமெண்ட்ல மேக்ஸிமம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு என்ன மேக்ஸிமம் வந்திருக்கோ அது அப்டேட் ஆகும். அடுத்து இந்த எலமெண்ட் வரைக்கும் என்ன இருக்கோ அது மேக்ஸிமம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன மேக்ஸிமம் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் கடான்ஸ் அல்காரிதம். எவ்ரி டைம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து -2ன்னு ஃபர்ஸ்ட் ஒரு சப்அரே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். -2 நெக்ஸ்ட் இப்போ எலமெண்டோட ஆட் பண்ணும்போது -2 + 1ங்கிறப்ப -1ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை ஆட் பண்ணியும் நமக்கு இன்னும் நெகட்டிவ்ல தான் வேல்யூ இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு லைக் இதை வந்து ஜீரோவா கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நியூ எலமெண்ட்ல இருந்து ஒரு சப்அரேவா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ 1 -3. ஸோ இதுவும் வந்து -2ல வருது. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கு? 4 இருக்கு. இப்போ -2 + 4 வந்து என்ன வரும் அப்படின்னா 2ன்னு வரும். பட் பெட்டர் நமக்கு 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே நமக்கு பாசிட்டிவ்ல தானே இருக்கு. இப்போ 2 பெருசா 4 பெருசான்னு பார்த்தா 4 பெருசு. ஸோ நம்ம இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 வர்றதுக்கும் 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போது இது 4 இருக்கு. இது மொத்தமா சப்ளர் எடுக்கும்போது -2 இருக்கு. ஸோ வந்து பெட்டர் தென் நம்ம வந்து நியூ சப்பரேவா ஸ்டார்ட் பண்றது தான் பாசிட்டிவா கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் கடான்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலா மேக்ஸிமம் வந்து மினிமம் வேல்யூவா நம்ம செட் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து சம் வந்து 0ல செட் பண்ணியிருப்போம். ஸோ ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆகும். ஸோ சம் வந்து -2ன்னு இருக்கும். ஸோ இப்போ மினிமம் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது -2 தான் மேக்ஸிமம்ல ஸ்டோர் ஆகும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம மைனஸை கீப் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து ஜீரோவா கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வந்து ஐ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ 1 + 0 1ன்னு ஆயிரும் சம்மு. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம்ல 1ன்னு ஸ்டோர் ஆயிரும். தென் ஐ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும் -3. ஸோ 1 -3ங்கிறப்ப -2ன்னு வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், சம் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறதுக்கு நியூவா ஒரு சப்பரே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப இந்த -2 நம்ம ஜீரோவா வைக்கணும். ஸோ ஜீரோவை 1ஓட கம்பேர் பண்ணும்போது 1 தான் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம்ல நான் அப்டேட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து ஐ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகுது 4. ஸோ 0 + 4 4ன்னு வந்துடும். ஸோ சம் வந்து 4ல இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1 கம்பேர் பண்ணும்போது 4ன்னு அப்டேட் ஆயிரும். ஸோ ஐ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது -1. ஸோ 4 -1 3ன்னு வரும். இன்னும் நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் கம்பேர் பண்ணும்போது 4ஆ 3ஆன்னு பார்க்கும்போது 4 தான் மேக்ஸிமம். ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ ஐ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகுது 2. ஸோ 3 + 2 5ன்னு வரும். ஸோ சம்மோட வேல்யூ இப்போ 5ன்னு சேஞ்ச் ஆயிருக்கும். மேக்ஸிமம் வந்து 5ன்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ ஐ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது 1. ஸோ 5 + 1ங்கிறப்ப 6ன்னு வரும். ஸோ மேக்ஸிமமும் 6ன்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ தென் வந்து ஐ வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது -5. ஸோ 6 - 5 1ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இது மேக்ஸிமம் கம்பேர் பண்ணும்போது 6ஏ தான் மேக்ஸிமம்ல இருக்கும்.
தென் I வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். ஸோ 1 + 4 வந்து 5. ஸோ இப்போ அகைன் மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணும்போது 6 தான் மேக்ஸிமம். ஸோ இதை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதுக்கு நம்ம சூடோ கோட் எழுதிடலாம். ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப்பில் I = 0, I less than n, I plus plus 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எவ்ரி டைம் வந்து சம் ஈக்குவல் டு இப்போ கரண்ட் இந்த நம்ஸில் இருக்க கரண்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணுவோம். தென் நம்ம வந்து மேக்ஸிமம் அப்டேட் பண்ணோம்ல. ஸோ மேக்ஸிமம் ஈக்குவல் டு மேத்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, math.max ஆஃப் அந்த சம் கம்மா மேக்ஸ் கம்மா வந்திருக்க சம். ஸோ இப்போ வந்து சம் வந்து இன்கேஸ் லெஸ் தென் 0 இருந்தா, நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா நம்ம வந்து சம் ஈக்குவல் டு 0ன்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் சூடோ கோட். இதை ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸும் வரும்போது நம்ம கடைசியில் ஃபைனல் ஸ்டெப்ல மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ வாங்க நம்ம கோட்குள்ள போயிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து லென்த்தை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் என்ல. தென் வந்து சம் ஈக்குவல் டு 0ன்னு செட் பண்ணிக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸியை வந்து இன்டீஜர் ஜாவால நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இன்டீஜர் மினிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் ஃபார் லூப்ல I = 0, I less than n லாஸ்ட் வரைக்கும் ரன் பண்றோம். ஸோ அதில் எவ்ரி டைம் வந்து கரண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் சம்ஸ் ஆஃப் I. ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து மேக்ஸியை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். math.maxன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு 2 நம்பரை கம்பேர் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ சம் வந்து நெகட்டிவா வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 0வா அப்டேட் பண்ணிடணும் சம் ஈக்குவல் டு 0ன்ட்டு. ஸோ ஃபைனல் ஸ்டெப்ல நம்ம வந்து மேக்ஸியை வந்து ரிட்டர்ன் பண்ணா போதும். ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ரன் ஆயிட்டு 1 மில்லி செகண்ட்ஸ்ல ரன் ஆயிருக்கு. இந்த கோடை நான் 3 லாங்குவேஜில் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++ல கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷனையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.